வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. இன்றைக்கி நிஃப்டியில் நாம் எஸ்எம்சி கான்செப்ட் படி எப்படி தரமான ஒரு சம்பவம், தரமாக கரெக்டாக டீசெண்டாக ஒரு என்ட்ரி எடுக்கிறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். எப்பயும் போல் 1 hour இல்லை 15 minutesல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணுறோம். எஸ்எம்சி கான்செப்டில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்கணும். அதே போல் ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்குது. அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை நாம் மார்க் பண்ணுறோம். அடுத்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். 5 minutes இல்லை 3 minutes டைம் ஃப்ரேமில் பாருங்கள். நிறைய பேருக்கு ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் வீடியோவெலாம் ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணணுன்ட்டு போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இப்போ ஒரு அப் மூமெண்ட்டில் இருக்குது. அப் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு லோவர்லேருந்து ஹை போயிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் டவுன் சைடு போகும்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பாருங்கள். அதைத்தான் நம்ம ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணணும். சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள். அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கு மார்க் பண்ணுறோம். எப்பயும் போல் எஸ்எம்சியில் மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட் தரப்போகிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருப்பாங்க. மார்க்கெட் ஒரு அமைப்பை கொடுத்துட்டு தான் டவுன் மூமெண்ட்டோ இல்லை அப் மூமெண்ட்டோ தருவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பும் ஆர்டர் பிளாக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் டவுனில் தான் போக போகிறேன்ட்டு அங்கே இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துட்டு டாப்பில் கரெக்ஷன் போயிட்டு இருக்க மாரி ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு அடுத்து ஆர்டர் பிளாக்கை 3 minutes ஆர் 1 minute டைம் ஃப்ரேமில் பாருங்கள். சிங்கிள் டேப் பண்ணிட்டு லைட்டாக ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து டேப் பண்ணாங்கன்னா என்ட்ரி எடுப்போம். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் டார்கெட் வைப்போம். ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு 10 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ மேலே ஸ்டாப் லாஸ் வைப்போம். இதுதான் ஒரு டீசெண்டான ஒரு என்ட்ரி. அந்த வகையில் பார்க்க போகிறீங்கன்னா அதே போல் மார்க் பண்ணியிருக்கோம். இம்பேலன்ஸ் மூவ் இருக்குது. மார்க்கெட் டேப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டேப் பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி செகண்ட் டேப் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் லோ வரைக்கும் டார்கெட் வைக்கிறோம். அதே போல் டார்கெட்டை ஹிட் பண்ணுறாங்க. இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு கொடுத்துருக்காங்கன்றது நாம் சொன்னோம். என்ன ஒரு சார்ட் பேட்டர்ன் அமைப்பாக கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நீங்கள் இதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. டுடே 11 9 2024. இதில் என்ன சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுன்றதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.